ஹாய், எல்லாரும் என்ன செய்கிறீங்க? இன்றைக்கி உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன? எங்கள் வீட்டில் வந்து தயிர் சாதம், சிக்கன் வறுவல். நான் இப்போ தான் வந்தேன் வேலைக்கு போயிட்டு. அவசரத்துக்கு வந்து என்னால் தயிர் சாதம் தான் வைக்க முடியும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தயிர் சாதம், சிக்கன் வறுவல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயிர் சாதம் நல்லா செய்கிறேனான்னு பாருங்கள். பால் பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆனால் கெட்டி ஆயிடுது எப்படினாலும் தயிர் சாதம். பாருங்கள், கொல்லன்னு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பால் ஊற்றினாதான் சாயங்காலம் வரை தாங்கும். வெறும் தயிர்லேயே செஞ்சோன்னா புளிக்க ஆரம்பிச்சிடும் அதிகமாக. இப்போ இந்த பக்கம் சிக்கன் கட்டு பாருங்கள். சிக்கன் பொரிக்கிறதுக்காக நான் பெரட்டி வச்சுருக்கேன். இதில் என்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா, சிக்கன் 65 கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, கருவேப்பிலை, சால்ட்டு இவ்வளோ தான் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான். பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சிக்கன் வெந்துட்டுருக்கு. இந்த சிக்கனுக்கு என் பையனுக்கு மைனஸ் செஞ்சு தரமா. வாங்க மைனஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் வேகிறதுக்குள்ளே மைனஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள், நான் வந்து ஒரு அவிச்ச முட்டை, ஒரு 10 மிளகு போட்டிருக்கேன். இதோட ஒரு அரை ஸ்பூன் ஜீனி, இதோட லைட்டாக சால்ட்டு. இதுக்கு வந்து தேவையான மெயின் பொருளே எண்ணெய் தான். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய். இப்போது இதில் ஒரு 3 பூண்டு, ஒரு முட்டைக்கு 3 பூண்டு போதும். எக்ஸ்ட்ரா போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் வரும். இதை இப்போ மூடிட்டு அரைச்சிருவோம். அவ்வளோதான். மாட சிக்கனை பார்ப்போம். சிக்கன் எப்படி இருக்கு? ஒரு வழியாக சிக்கன் வெந்துருச்சு. நல்லா கட் பண்ண. நான் மைனஸ் அரைச்சிட்டு வரேன். இப்போ பாருங்கள், மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. சில பேர் ஒயிட் கலரில் பச்சை முட்டை ஊற்றி செய்வாங்க. நான் வந்து வேக வச்ச முட்டையில் செய்வேன். இது நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதை விட நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, வாங்க தயிர் சாதம், சிக்கன் மைனஸ் சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சு.